ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உதடு இருக்கே வறண்ட அந்த உதடை எப்படி அந்த வறட்சி தன்மையை போக்கி நல்லா சாஃப்டாக அப்படி சூப்பராக மென்மையாக மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உதடோட கலரை நல்லா சூப்பராக எப்படி பிரைட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பாக இருக்குல்ல, ஒரு சிலருக்கு உதடு வந்து கருப்பாக இருக்கும், அந்த மாதிரியான உதடை அப்படி பிங்க் கலரை மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது ரொம்பவும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருட்கள் வச்சு அந்த க்ரீமை நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த க்ரீம் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு நீங்கள் இதேமாதிரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் உதட்டில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட உதடும் நல்லா சூப்பராக அப்படியே பிங்க் கலரில் சரியாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்களோட முகம் தான். அந்த முகம் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்களோட முகம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த முகத்தில் என்ன பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண் பிடிக்கும். அடுத்ததாக நம்ம கேட்டோம்னா டக்குன்னு வந்து அவங்களோட உதடு, அந்த லிப்ஸ் சொல்லுவாங்க, அந்த உதடு வந்து அழகாக இருக்கும். அதான் வந்து நிறைய பெண்கள் வந்து விரும்புவாங்க. அந்த உதடு வந்து அழகாக வந்து எப்படி சொல்கிறதுனால ரோஸ் கலரில் இருக்கணும், அப்படியே பிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்களே தவிர, ஒரு சிலருக்குலாம் கருப்பு கலரில் இருக்கும் உதடு, இல்லைனா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடர்ந்த ஒரு மாதிரி கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நிறத்தை வந்து நிறைய பெண்கள் வந்து விரும்புகிறதே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே தொட்டு அப்படியே பட்டு போல் இருக்கணும், அப்படியே பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான உதடுகள் வந்து எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னா பதில் வரும். அந்தளவு இருக்க உதடை வந்து எப்படி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பிங்க் கலரில் மாற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம ரெமிடியில் பார்க்க போகிறோம். முகத்தை, அதாவது நம்மளோட முகத்தோட வசீகரமான முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த வசீகரத்தை வந்து ரொம்ப மேலும் மேலும் வந்து அதிகரிக்கிறது என்னென்னா அந்த இதழ்களில் வர அந்த புன்னகை தான். அந்த புன்னகைக்கு ப்ளஸ் பாயிண்டே என்னென்னா அவங்களோட உதடு தான். அந்த உதடு வந்து பிங்காக இருக்க வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லையா. அந்த பிங்காக இல்லாமல் அந்த கருப்பு நிறத்துலையும் அந்த வறண்டு போயிருக்கும் பாருங்க, அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உதடு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் எப்போவுமே, அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் பாருங்க, அவங்களுக்கும் அந்த ஒரு சிலருக்குலாம் கோடை காலத்தில் தான் வந்து அந்த உதடு வந்து ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் அந்த அந்த குளிர் நிறையா இருக்கும் பாருங்க, அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா உதடு அப்படியே சொரன்னு வறண்டு போயிருக்கும். ஒரு சிலருக்குலாம் அப்படியே தோல் வந்து அந்த உதடுலேருந்து அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும். உறிஞ்சு பார்த்திங்கன்னா புண்கள் வரும். ஒரு சிலருக்குலாம் ரத்தம் கூட வர ஆரம்பிச்சிடும். அப்படியே புண் அப்படியே வந்து அப்படியே உதடு அப்படியே வீங்கி போயே இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போ பார்த்தாலும் தேங்காய் எண்ணெய் தொட்டு உதட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உதடு வந்து எப்படி நம்ம பிங்காக மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சூப்பரான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இயல்பான பொருட்கள் தான் அந்த ரெமிடி நம்ம பண்ண போகிறோம். இந்த உதடு வந்து எதனால் இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் இருக்குல்ல, சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து தாங்காமல் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட உதல் வந்து அந்த மாதிரி கலரில் மாறும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு முறைகள் இருக்கு இல்லையா, ஒரு சிலருக்கு சாப்பாடு முறைகள் வந்து நிறைய சேராமல் இருக்கும். அது கூட அதோட வெளிப்பாடு கூட பார்த்திங்கன்னா பொதுவாக வாயில் தான் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க. அந்த உரப்பு அதிகமாக சேர்த்துட்டோம், புளிப்பு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வாயில் புண்ணு வரும் பாருங்க, அது வந்து உதடு வழியாக அந்த புண்ணை வந்து மாறிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பருவநிலை மாற்றம் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோடை காலம் குளிர்காலம்னு சொன்னதால இந்த மாதிரி பருவநிலைகள் மாறி வரும்போது அந்த உதடு வந்து
ஒரு மாதிரி வறண்டு போகிறதோ கருப்பு தன்மை வரதோ வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா ரத்த ஓட்டம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருந்தாலே எப்படி நம்ம கண்ணை வந்து இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். அதேமாதிரி நம்ம உதடும் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி அடர்ந்த ப்ரௌன் கலரில் வந்து அந்த உதடு வந்து அவங்களுக்கு வந்து மாறிடும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மனசோர்வு, அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா இதுக்குமே காரணம் என்னென்னா மனம் தான். மனம் ரொம்ப சோர்வாக இருக்கும், குழப்பமாக இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த உதடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எப்போ பார்த்தாலும் அந்த உதடு வந்து ஒரு மாதிரி ட்ரையாகவே தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க, அதாவது நம்ம உதடை வந்து நம்ம கலராக மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ரசாயன பொருட்கள் கலந்த அந்த சாயம் கலந்த அந்த லிப்ஸ்டிக் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளோட உதடை வந்து பிங்க் கலரில் மாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரசாயனம் கலந்த அந்த லிப்ஸ்டிக் வந்து நிறைய பேருக்கு சேராமல் வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து விளைவுகளை ஏற்படுத்தணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க உதடு வந்து வறண்டு போயிருக்கும். அந்த லிப்ஸ்டிக் தயாரிக்க அந்த ரசாயன பொருட்கள் ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னா அந்த உதடு மேலும் வந்து நிறைய புண்கள் வந்து வர வாய்ப்புகள் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த ரசாயனம் கலந்த பொருட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இயற்கையாக சொன்னல இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவே நம்ம வந்து அந்த உதடு இருக்குல்லையா, உதடை வந்து சூப்பராக வந்து மாற்றிக்கலாம். பொதுவாகவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதடு ஏன் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து புகையிலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிகரெட் சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து அந்த உதடு வந்து கருப்பாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆண்களுக்கு அந்த புகையிலை பழக்கமால் வந்திருக்க அந்த கருத்த உதடுகளை கூட நம்ம வந்து எப்படி கலராக மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடிக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். வேஸ்லின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஸ்கின்னை வந்து நல்லா சூப்பராக அப்படியே வழுவழுன்னு மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட வேஸ்லின் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட அந்த உதடு வறட்சியை போக்குறது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்மளோட உதட கலராக சூப்பராக மாற்றுறதுக்கு இந்த வேஸ்லினே போதுமானதான். நான் ஒரு ஸ்பூன் அளவு வேஸ்லின் நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்லினுக்கு அடுத்ததான் நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த விட்டமின் இ டேப்லெட் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதட்டில் இந்த வேஸ்லினோட சேர்த்து போடும்போது நம்ம உதட்டில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா சூப்பராக பாஞ்சு நம்மளோட உதடு வந்து நல்லா பிங்க் கலரில் மாறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உதட்டில் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாதனால கூட அந்த உதடு கருமையாக இருக்கிறது, ஒரு மாதிரி அடர்த்தியான ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு சொல்லி நிறையா வித்தியாசம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த விட்டமின் இ டேப்லெட் சேர்க்கறனால அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வந்து வேகமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உதடு நல்லா அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே பஞ்ச தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நுரைய தொடுற மாதிரி உங்கள் உதடு வந்து சூப்பராக மாறுறதுக்கு இந்த விட்டமின் இ டேப்லெட்டே போதுமானதான். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டை வாங்கி வச்சுட்டாலே போதும், இதில் ஒரு டேப்லெட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு எப்போயுமே நமக்கு அந்த ப்ராப்ளம் உதட்டில் வந்து வரவே வராது. இந்த விட்டமின் இ டேப்லெட் அடுத்ததான் நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சேர்க்க போகிறோம். அதான் கிளிசரின். பொதுவாக கிளிசரின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக எப்படி சொல்கிறது, ஒரு ஜீனி தனி மாதிரி தான் இருக்கும். நம்மளோட உதட்டில் வந்து இதை சேர்க்கறனால அந்த வறட்சித்தன்மை, அந்த புண்கள் இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்குலாம் புடிச்சோடனே வருங்க, ரத்தம் வர அளவுக்கு கூட அந்த புண்கள் வந்து அந்த பகுதியில் வந்துடும். அந்த மாதிரியான அந்த ரத்த போக்காக இருக்கட்டும், நம்ம புண்களை ஆற வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய வகையில் கிளிசரின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட கிளிசரின் நான் 3ஆவதாக எடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 பொருட்கள் மட்டுமே போதுமானதான். இதுக்காக நம்ம வந்து வேற எந்த பொருள், அதாவது காஸ்ட்லியான பொருள் வாங்கணும், பார்லர் போகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்படி இல்லை இந்த ரசாயன கலந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. 3 பொருட்களை வச்சு அந்த க்ரீமை வந்து நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பவுலில் வந்து நம்ம தேவையான அளவு கிளிசரினை வந்து நான் 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்து, அதாவது வேஸ்லின் இருக்குல்ல, வேஸ்லின் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 1 ஸ்பூன் அளவு வேஸ்லின் எடுத்துட்டு அடுத்தது நம்ம கிளிசரின் ஆட் பண்ணால் போதும். இப்போது இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து கிளிசரின் சொன்னேன் இல்லையா, அதை மறுபடியும் 1 ஸ்பூன், இது எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு தான் வேஸ்லின் 1 ஸ்பூன் சேர்த்தனால கிளிசரினையும் நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு என்ன செய்யணும்னா இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேஸ்லின் வந்து நல்லா கட்டியாக இருக்குது பாருங்களேன், அதனால் டக்குன்னு வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி பவுலில் ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அப்படியே இலக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் லைவாக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அந்த வேஸ்லின் பாருங்கள் சூப்பராக வந்து எனக்கு இலகிட்டு இருக்கு. இதேமாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா அழுத்தி கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழுத்தி கிண்ட அது நல்லா சூப்பராக வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக பாருங்கள், நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த பதத்தில் கிண்ணாலே போதுமானதான். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் வச்சுருக்கோம் இல்லையா, விட்டமின் இ டேப்லெட்டை ஒன்று மட்டும் எடுத்து
அப்படியே நல்லா கட் பண்ணிடுங்க. ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4-5 சொட்டு தான் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டுங்க. பவுலில் மறுபடியும் அழுத்தமாக, எந்த அளவுக்கு அழுத்தமாக கிண்டுறோமோ அந்தளவுக்கு வந்து அது சூப்பராக சாஃப்டாக மாறிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த க்ரீம், அந்த உதட்டுக்கு போடுற க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம உதட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா, இதை வந்து அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து உங்களோட உதடு இருக்குது பாருங்களேன், அந்த உதட்டில் அப்படியே லேசாக அப்படியே சாஃப்டாக ஒரு தடவுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அந்த உதட்டில் கீழ் உதடு மேல் உதடு எல்லா இடத்துலையும் தடவிட்டு 1 நிமிஷம் கழித்து நல்லா கொஞ்சம் அழுத்தி ஒரு மசாஜ் கொடுங்க. அப்படியே உதட்டில் அழுத்தி அழுத்தி மசாஜ் கொடுத்தோன்னா அங்கே இருக்க ரத்த ஓட்டம் வந்து வேகமாக வந்து சீராக பாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அழுத்தமாக ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே அதை விட்டுருங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எடுத்து கொஞ்சமாக போடுங்க. இதை மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எப்பப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்பப்போலாம் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். ஒரு 2 நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்பலாம் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களோட உதடோட அந்த வறட்சித்தன்மை நீங்கி உங்கள் உதடு நல்லா சூப்பர் அப்படியே கலராக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.